கரூர் சம்பவத்தை வச்சதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு அதிருப்தி வரா மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. இவர் 2026ல ஆட்சியை பிடிப்பாருன்றதுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு பெரிய கேள்வியை நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்க. ஒரு ரஜினி அவர்கள் பப்ளிக் மாஸ் இருக்கிறவர் அவரே வரேன்னு சொல்லிவிட்டு வர முடியல. இதான் ஒரு சிச்சுவேஷன், வரல. அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால கலை வாரிசு அறிவிக்கப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கூட அவராலையும் வர முடியல. இந்த மாதிரி பல பேர் எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு, எவ்வளவு சொல்லிட்டே போலாம். இதுல என்னன்னாக்கா, இது நீங்க சொன்னதுல ஒரு விதிவிலக்கா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒருத்தர் தான் மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்ச வேகத்துல விருதாச்சல கனெக்ஷன் ஐ திங்க் 2006 நினைக்கிறேன், அதுல வின் பண்ணி சட்டசபைக்குள்ள போனாரு. எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தாரு. அதனால அவரு தான் எம்ஜிஆருக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு நடிகர் ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சு உள்ள போய் சட்டசபைக்கு போயிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்தவர் அப்படின்னாக்கா அது உண்மைதான்.